பாண்டியன் ஸ்டேர்ஸ் சீரியல்ல தங்கமயிலு ஹோட்டல்ல போயிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. சொல்லுமா, எத்தனை தடவடி உனக்கு கால் பண்றது? ஹோட்டல் வேலையெல்லாம் உனக்கு செட் ஆகாதுடி மயிலுன்னு சொல்றாங்க. அப்போ தங்கமயில் வேலை பார்க்கிற கடையோட ஓனர், அம்மா கிட்ட பேசுறதுக்கான சம்பளம் தரேன். உங்க அம்மா கிட்ட பேசுறா, வீட்ல போய் பேசிக்கன்னு திட்டுறாரு. உடனே வீட்டுக்கு வா, சம்மந்தி வீட்டுக்கு போகணும்னு மயிலு அம்மா அவங்க அப்பாக்கு கால் பண்ணி சொல்றாங்க. எதுக்கு பாக்கியம், நீ உடனே வீட்டுக்கு வா சொல்றேன்னு சொல்றாங்க. அப்படியே அந்த பக்கம் முத்துவேல் வீட்டை காட்டுறாங்க. அங்க பழனிவேல் மனைவி சகன்யா போயிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு சாயங்காலம் உங்க தம்பியும் நானும் சினிமாவுக்கு போறோம்னு சொல்றாங்க. அப்போ சக்திவேல் சொல்றாரு, கடையில பொட்டலம் மடிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு பழனியை விடமாட்டான்னு சொல்றாங்க. சரியா அந்த இடத்துக்கு பழனிவேலும் வாராரு. எப்படி இருக்கா அத்தா? என்னடா நல்லா போகுதா, நீ அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு சொல்லலாண்டான்னு சொல்றாங்க. அதை கண்டுக்காம சுகன்யா கிட்ட பழனி சொல்றாரு, நான் உனக்கு கால் பண்ணேன், நீ எடுக்கவே இல்லையே ஏன்னு கேக்குறாரு. உடனே சுகன்யா சொல்றாங்க, நான் பார்க்கலன்னு, நான் இன்னைக்கு இங்கேயே இருக்கேனேன்னு சுகன்யா சொல்றாங்க. அதுக்கு அது சரி, நான் வரேன்னு பழனிவேல் கிளம்புறாரு. உடனே சக்திவேல் கேக்குறாரு, படத்துக்கு போக காசு இருக்கா? எல்லாம் என்கிட்ட இருக்கு, இந்த கார்டியாவது வச்சுக்கிடுன்னு சொல்றாங்க. ஆனா அதான் ஒன்னும் தேவையில்லை, சாயந்தரம் வரைக்கும் உனக்கு போன் பண்ணி சினிமாவுக்கு போகணும்னு நினைவுபடுத்திட்டே இருன்னு சொல்றாங்க. அவங்க சம்பளம் எல்லாம் கொடுக்கறாங்களா இல்லையா, எல்லாத்தையும் விளாவரியா கேளு சரியான்னு சொல்றாங்க. அப்படியே பாண்டியன் வீட்டை காட்டுறாங்க. அங்க மயிலோட அப்பா அம்மா வாராங்க. உங்க தம்பி கல்யாணத்துக்கு வர முடியல, தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கல்யாணத்துல திடுக்கிடும் சம்பவங்கள் எல்லாம் நடந்ததாமே. அவன் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்ங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு எப்படி? அப்புறம் மயிலுகிட்ட பேசுனீங்களா இல்லையா புதுசா வேலைக்கு போறத பத்தி ஏதாவது? ரொம்ப தூரம் மாமே. ஆமா, இங்க பக்கத்துல எங்கேயாவது சந்தோஷமா போயிட்டு வந்துட்டு போகுது. தாங்க இந்த மாதிரி மயில் வேலைக்கு போகுதுன்னு சொன்னோம். அதான் சம்மந்தி. என்ன சம்மந்தி, அந்த காலத்துல வேலைக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா, ஒவ்வொரு வீட்ல ஒவ்வொரு வழி, அதே மாதிரி மயிலும் கேட்ற கூடாது இல்ல, அதனாலதான் உனக்கு புடிச்ச மாதிரி வேலைக்கு போப்பான்னு அனுப்பிச்சு. சம்மந்தி, நீங்க சொல்றது புரியுது, சம்மந்தி மருமகளுங்க சம்பாத்தியத்துல சாப்பிடுறாங்கன்னு. சரவணா எல்லாரும் வேலைக்கு போயிட்டா, ஏன் சம்மந்திமா நீங்க மட்டும்தான் தனியா எல்லா வேலையெல்லாம் இருக்குங்க, அதை மட்டும் நானே செஞ்சுடுறேன். பாவம், ஐயோ அம்மா, என் மாமியாருக்கு கொஞ்சம் கூட வேலைக்கு போறதுனால ஒத்தாசை செய்ய முடியும். ஒருவேளை அதை பத்தி தான் பேச வந்திருக்கீங்களோ? சம்மந்தி, மயிலு தாராளமா வேலைக்கு போகட்டும், அதுலெல்லாம் ஒரு பிரச்சனையும். ஏன் இன்னும் மயிலுக்கு குழந்தை உண்டாகலன்னு கேக்குறாங்க. பார்த்தா குழந்தை உண்டானதுக்கு அப்புறமும் வேலைக்கு போலாம்னு சொல்லுவீங்க போல இருக்கே. அப்பெல்லாம் கஷ்டம், மயில் ஆசைப்பட்டு போறேன்னு சொன்ன வேலை இது. அந்த பிள்ளை சந்தோஷமா போயிட்டு வந்துட்டு போகுதே. ஆமாங்க, அது சரி. அப்புறம் மறக்காம முத்துச்சூடர் படிச்சு முடிச்ச உடனே கண்டிப்பா. அப்ப நாங்க கிளம்புறோங்க. இன்னொரு பக்கம் செந்திலையும் மீனாவையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் மீனா வீட்டு போயிட்டு இருக்காங்க. மீனா அப்பாவும் முடிஞ்சதுமே சூட்டோட சூட்டா முயற்சி பண்ணிருந்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை கிடைச்சிருந்திருக்கும். படிச்சத ஞாபகம் வச்சு எக்ஸாம் எழுதி வேலைக்கு போக முடியாது. ஏங்க, எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொன்னியே, படிச்சு எக்ஸாம் எழுதலாம், சின்ன காரியம் கிடையாது. இனிமே படிச்சு பிரீட்சை எழுதுற நிலையில பணத்தை காசை கொடுத்துட்டு வேலைக்கு போறதுதான் சிறந்த வழி. விவரம் தெரிஞ்சு படிக்க போன காலத்திலிருந்து நீ கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும்னு சொல்லி ஈஸியா இருந்துச்சு. முதல் எக்ஸாம்லயே பாஸ் பண்ணிட்டு வேலைக்கு போயிட்ட. ஆனா மாப்பிள்ளை படிக்கட்டும், படிச்சு பிரீட்சை எழுதட்டும். 2-3 அட்டெம்ப்ட்னா கூட பரவாயில்லை. பரீட்சை அது ஒண்ணும் இல்ல. மாப்பிள்ளை குன்னக்குடி ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுல, டெம்பரரி ஜாப் ஒன்னு இடையில படிச்சு கிடிச்சு ஒரு இன்னொரு டிகிரிய வாங்கிப்பிட்டீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிடும். தீர்க்கமா யோசனை பண்ணி நல்ல முடிவை. எக்ஸாம் எதுவும் இல்லையாப்பா? அதுக்கு எக்ஸாம் எல்லாம் ஒன்னும் எழுத வேண்டாமா? குடுக்கிற பணத்தை சீக்கிரமா திருப்பி எடுத்துடலாம்டி. எதுக்கு குடுக்கணும்? உங்க வீட்ல பேசி பணத்தை ஏற்பாடு பண்ண முடிஞ்சா பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. உங்களுக்கு பிடித்தமான சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள் மற்றும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட தமிழ் சினிமா சேனலை மறக்காம இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.